ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஒரு சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசிக்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ பர்டிகுலராக மேத்ஸ் யூனிட் 10 அதை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப கம்மியான சார்ஜில் நிறைய கொஸ்டின்ஸை ஃபீட் பண்ணி ஒரு ஆன்லைன் டெஸ்ட் தான் வைக்கிறோம். ஏன் ஆன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு ஓஎம்ஆ ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. பட் மெயினாக வந்து ஏன் ஆன்லைன் ப்ரிஃபர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, டைமிங். ஸோ டைமுக்குள்ளே நீ முடிக்கணும் அப்படின்னு காரணத்தினால நம்ம ஆன்லைனில் ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணால் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு கொஸ்டின்ஸை ஷேர் பண்ணும்போது நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட் யூஸ் பண்ணி கூட ஷேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரியா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. எப்படி பர்ச்சேஸ் போகணும், எப்படி டெஸ்ட்டை போகணும் எல்லாமே சொல்லி கொடுத்துட்றோம். ஸோ ரொம்ப கம்மியான சார்ஜ். நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ மேத்ஸுக்காக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக கேட்டுட்டீங்க, நம்பி கேட்டாங்க. ஸோ தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணுறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சரியா? நம்ம வெப்சைட்லாம் டெஸ்ட் கனெக்ட் பண்ண போகிறோம். நான் வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. பட் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் இருக்கும். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான் பேமெண்ட் கொடுக்குறோம். மற்றபடி ஃப்ரீயாக கிளாஸஸ் கொடுத்துறோம். ஃப்ரீயாக நோட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துரும். டெஸ்ட் பேட்சுக்கு அதுக்கான கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணணும், அப்லோட் பண்ணணும், வேலைகள் இருக்குது, நீ கேட்க டவுட்ஸை விளக்கி கொடுக்கணும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம சார்ஜ் வந்து வைக்கிறோம். சரியா? மற்றபடி கம்ப்ளீட்டாக கிளாஸஸும் நோட்ஸும் ஃப்ரீ தான். நீங்கள் பார்க்கலாம். வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே பார்க்குறீங்களே எல்லாமே உங்களுக்கு நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. தமிழ் பைலிங்குவலாக இருக்குது. சரியா? சப்போஸ் உங்களுக்கு லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்குன்னு என்ன பண்ணலாம், இந்த லாங்குவேஜ் ப்ரிஃபர் லாங்குவேஜ் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான லாங்குவேஜ் மாற்றிக்கலாம். நிறைய லாங்குவேஜ் கொடுத்துருக்கோம், தமிழ் ஹிந்திங்க கொடுத்துருக்கோம், மாற்றிக்கலாம். பட் நோட்ஸ் எல்லாம் ஃப்ரீ தான். சரியா? சரி, இப்போ டெஸ்ட் பேட்ச் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட் லிங்க் கிளிக் உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் இருக்கும். அதை டேக் டெஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். சரியா? ஸோ இங்கே வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பேஜ் காணிக்கும். சப்போஸ் டேரெக்டாகவே டெஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பேஜ் காணிக்கும். சரியா? எதுக்கு என்ன பண்ணுங்க, டிஃபால்ட்டாக ஸ்டார்டிங்லேருந்து வாங்க. சரி, வெப்சைட் கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதை டேக் டெஸ்ட்டை கிளிக் பண்ணி இந்த மாதிரி பேஜ் கேரஸ்கோ பண்ணி வாங்க. கம்ப்ளீட்டாகவே 10 யூனிட்டுமே நம்ம லான்ச் பண்ண பிளான் இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம மேத்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். மேத்ஸை பக்காவாக 25க்கு 24 போட்டு முடிக்கணும், எடுத்துடணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை மேத்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே உங்களுக்கு வேறு எதுவும் கிளிக் பண்ணாதீங்க. ஸோ இந்த டிஎன்பிசி காம்போ பேக்கில் லான்ச் பண்ணலை, அதை கிளிக் பண்ணாதீங்க. அப்படியே பண்ணி பேமெண்ட் பண்ணாலும் ரீஃபண்ட் பண்ணிடுவோம். ஸோ பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு இன்னைக்கு டேட்டில் வந்து இந்த கிளிக் ஹியர், சரியா, யூனிட் 10 ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதை நீ கிளிக் ஹியர் கொடுத்தா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் கீழே ஸ்கோப் பண்ணி வந்தீங்க அப்படின்னா 2 லிங்க் இருக்கும். அதாவது லாகின் இருக்கும், ஜாயின் அவுன் இருக்கும். ஸோ லாகின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா லாகின் கொடுத்தீங்கன்னா உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி போய்க்கலாம். சரியா? ஃபஸ்ட் டைம் உள்ள வரீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண பர்ச்சேஸ் பண்ணணும், அதுக்கு ஜாயின் அவுன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு நிறையா லான்ச் பண்ணியிருக்கோம். பட் இப்போ நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நமக்கு யூனிட் 10 ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி தான். ஸோ இதில் வந்து ஆட் டு கார்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அமௌண்ட் இப்போ பார்க்காதீங்க, 200 போட்டிருக்கும். பட் 50% ஆஃபர் போயிட்டு இருக்கு. அதுக்கான கூப்பன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அது பயப்படாதீங்க. இப்போதைக்கு இந்த யூனிட் 10 இருக்கு இல்லையா, அதை ஆட் டு கார்டு கொடுத்துருங்க. ஸோ வேறு எதுவும் பண்ணாதீங்க, யூனிட் 10 மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆட் டு கார்டு கொடுத்தோட அங்கே வியூ கார்டுன்னு இருக்கும். ஸோ வியூ கார்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வியூ கார்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் கூப்பன் கோடு கேட்கும். சரியா? நம்ம வெளியே வந்து 200 போட்டிருந்தோம். பட் இப்போதைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு 50% ஆஃபர் போகுது. அந்த ஆஃபரை கிளைம் பண்ணுறது கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், வந்து ஒரு கூப்பனுக்கு போட்டாகணும். ஸோ என்ன கூப்பன் கோடு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கூப்பன் கொடுத்துருக்கேன். ஸோ சேவ் நவ் 50 அப்படிங்கிற கூப்பன் கோடு இருக்குது. இதை நீங்கள் ஸ்கேப்ஸில் தப்பு இல்லாமல் கரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இடத்துல பாருங்கள் 200 இருக்கும். பட் சேவ் நவ் 50 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு அப்ளை கூப்பன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போனதுக்கப்புறம் வெறும் 100 rupees நீ பே பண்ணால் போதும். உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து 1 year வேலிட்டிக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சிடும். விச் மீன்ஸ் 1 year வேலிட்டிக்கு டெஸ்ட் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். நிறைய கொஸ்டின், இத்தனை கொஸ்டின் சொல்ல முடியாது, ஏன்னா 1 yearக்குள்ள நிறைய எக்ஸாம்ஸ் வரும். என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ஃபீட் பண்ண முடியுமோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு 25க்கு 24 போடுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ ஒவ்வொரு லிங்காக உங்கள் டெஸ்ட் பேட்சை ஆட் பண்ணிட்டே இருப்போம். இப்போ ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா 1 yearக்குள்ள என்னென்னலாம் மேத்ஸுக்கு அப்லோட் பண்ணுறோமோ எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து பிளான், ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் ப்ரொசீடு செக் அவுட் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போகும். நெக்ஸ்ட் பேஜில் போனீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்கும். ஏன்னா அப்போ உங்களை ட்ராக் பண்ண முடியும், எப்படி டெஸ்ட் போடுறீங்க, எவ்வளோ டைம் எடுத்துக்குன்னு செக் பண்ண முடியும். ஸோ அந்த காரணத்துக்காக உங்கள் நேம் கேட்டிருப்போம். ஸோ நேம் வந்து நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக கொடுங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நம்ம டிஃபால்ட்டாக என்ன பண்ணுறேன்னா ஒரு டெமோக்காண்டி என்ன பண்ணுறேன், ஒரு நேம் சும்மா கொடுக்குறேன். சரியா? ஸோ டெமோ 2024 நீ ப்ராப்பராக கொடுங்க. இது வந்து டெமோன்னு கொடுத்த செட் ஆகாது, நேம் கொடுப்போம். சரியா? நேம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இதை கொடுப்போம். ஸோ டெமோ டிஎன்பிசின்னு கொடுப்போம். நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக சும்மா நான் டைப் பண்ணேன், நீங்கள் ப்ராப்பர் நேம் கொடுங்க. சரியா? கம்பெனி நேம் ஆப்ஷனல் தேவையில்லை. ஸோ கண்ட்ரி டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அட்ரஸும் நீங்கள் ப்ராப்பராக கொடுத்த பெட்டராக இருக்கும். நான் வந்து டிஃபால்ட் என்ன பண்ணுறேன், சும்மா வந்து ஏதாச்சும் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக உங்கள் அட்ரஸை ப்ராப்பராக கொடுங்க. அப்போ தான் ஏதாச்சும் வந்து டெஸ்ட் பேட்ச் நிறையா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு கிஃப்ட் அனுப்புவோம் லைவாக.
வீடியோஸும் கொடுப்போம். ஸோ அதுக்காக அட்ரஸை ப்ராப்பராக கொடுங்க, அது இம்பார்ட்டன்ட். சரியா? அதுக்கப்புறம் டவுன் சிட்டி, ஸோ அதுவும் நீங்கள் என்ன கொடுத்துக்கோங்க. நான் டிஃபால்ட்டாக சும்மா கொடுக்குறேன். ஸ்டேட் டிஃபால்ட் தான். ஸோ பின்கோடும் கரெக்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ கொடுத்து முடிச்சுக்கிட்டு ஃபோன் நம்பரும் என்ன பண்ண கரெக்டாக கொடுங்க. ஸோ நான் கொடுக்குற நம்பர் ஆஃபீஸ் நம்பர் 800921 இது நீங்கள் கண்டிப்பாக நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சாரி 800921 சரியா? சரி 8000 ஓகே. நீங்கள் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் நான் நம்பர் கொடுக்குறேன். நம்மளோட சேனல்லையும் லிங்க் இருக்கும். இந்த பேஜ் ஸ்டாப்பில் இருக்கும். சரியா? இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்கு. எதுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து டவுட்னா நம்ம வாட்ஸ்அப் பண்ணலாம், அதில் இன்ஸ்டால் மெசேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் கம்பல்சரி நம்பருக்கு அனுப்பி வைக்கணும். அப்போ தான் லிங்க் ஆக்டிவ் பண்ண முடியும். அதுக்காக நம்பரை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. இது கொடுத்ததுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ் கேட்கும். அதுவும் கரெக்டாக ப்ராப்பராக உங்கள் அட்ரஸை கொடுங்க. ஓகேவா? ஸோ டெமோ 2024 @TNPSC என்ன கொடுக்கலாம், சாரி நீங்கள் கொடுத்துருவோம். நான் சும்மா கொடுக்குறேன், நீங்கள் ப்ராப்பராக கொடுங்க. அப்போ தான் உங்கள் லிங்க் எல்லாமே மெயிலுக்கு வரும். ஸோ அதனால் எல்லாமே கரெக்டாக கொடுங்க. நான் வந்து டெமோக்காக கொடுத்துட்ருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? டெமோ TNPSC அக்கௌண்ட் நேம் கரெக்டாக கொடுங்க. உங்களுக்கு என்ன நேம் பிடிச்சிருக்கோ கரெக்டாக அக்கௌண்ட் நேம் கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டும் கரெக்டான மூலம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாஸ் தப்பாக கொடுத்துறாங்க, கரெக்டாக கொடுங்க. சரியா? சரி ஓகே. ஸோ கரெக்டான மூலில் இங்கே ஸ்ட்ராங் வர மாதிரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நான் டிஃபால்ட் சும்மா கொடுக்குறேன். பட் இந்த யூசர் நேம் பாஸ் மறந்துடுறாங்க. மெயில் அட்ரஸ் கரெக்டாக கொடுங்க. அக்கௌண்ட் யூசர் நேம் உங்கள் எக்ஸாம் போடுங்க டாப்பில் காணிக்கும். மற்றபடி அக்கௌண்ட் பாஸ்வேர்டும் கரெக்டாக ப்ராப்பராக கொடுங்க. சப்போஸ் நீங்கள் கொடுத்து மறந்துட்டா நீங்கள் பர்கெட் கொடுத்துக்கலாம். எதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கிறீங்க? ஸோ கரெக்டான பாஸ்வேர்டு எழுதி வச்சுக்கோ. என்ன பண்ண கரெக்டான முறையில் பாஸ்வேர்டு கிளீன் வச்சுக்கோங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தேவைப்படா கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பொறுத்தவரை ஃபுல்லாக உங்களுக்கு ஜிபே தான், அதில் ஃபோன்பே ஏதோ கியூஆர் கோட் யூஸ் பே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பே வித் யூபிஐ கியூஆர் கோடு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் யூபிஐ அட்ரஸ் இருக்கு இல்லையா, அதை கூட கொடுத்து இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கூட பேமெண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேம் தான். ஓகேவா? நீங்கள் கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் பாஸ்வேர்ட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணால் சேம் ஃபார்மேட் தான், லேப் யூஸ் பண்ணால் சேம் ஃபார்மேட் தான், ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது. ரெண்டுமே சேம் தான். இது கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கியூஆர் கோடு வரும். சரியா? இந்த கியூஆர் கோட் பார்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் ஓடிட்டு இருக்கும். 30 செகண்ட்ஸ் மட்டும் இல்லை, அது மேலேயும் வரும். இப்போ டைம் ஓடிட்டு இருக்கும். என்ன பண்ணுங்க, இந்த கியூஆர் கோட் இருக்கு இல்லையா, நீங்கள் சப்போஸ் லேப்பில் அல்லது சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறீங்கன்னா மொபைல் எடுத்து அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம். இல்லை நான் மொபைலில் ஃபாலோ பண்ணிருக்கேன்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுருங்க. ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கூகுள் பேவோ ஃபோன்பே போனீங்கன்னா அது என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்து ஓப்பன் வித் கேலரி கொடுத்து அந்த கியூஆர் கோட் நீங்கள் எடுத்து ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். எந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒன்றில் லேப்டாப் யூஸ் பண்ணால் மொபைல் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் மொபைலே வந்து இன்னும் மொபைல் யூஸ் பண்ணி ஜிபே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கிட்டு ஜிபேல போயிட்டு ஓப்பன் வித் தெரியும் சொல்ல அவசியம் இல்லை. ஓப்பன் வைத்து கொடுத்து கேலரியில் போய் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ஆப்ஷன் எடுத்தேன்னா ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட்டை நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். 100 rupees தான் நீங்கள் இது கூப்பன் கோட் போட்டதுனால. சரியா? கொடுத்துக்கிட்டு பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தெளிவாக சொல்கிறேன், பேமெண்ட் பண்ணதான் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் அமௌண்ட் வந்து அக்கௌண்ட் வந்து குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். சரியா? அது இல்லாமல் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரிக்வஸ்ட் வராது. ரிக்வஸ்ட் வராமல் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் லாகின் ஆகாது. சரியா? பேமெண்ட் குறைஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது டிரான்சாக்ஷன் ஐடி டேட்டு டைமோடு எடுங்க. சரியா? அமௌண்ட் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் ஐடி பேஜ் கம்பல்சரி, அதை வச்சு ட்ராக் பண்ண முடியும். நீங்கள் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ டிரான்சாக்ஷன் ஐடி டேட் டைமோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் சொன்ன நம்பருக்கு டிஸ்கஸ் கொடுத்துருக்கேன். நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. சரியா? இப்போ இதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. சரி, கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் ப்ராசஸிங் வருதா, இந்த டைம் கேப்பில் எங்களுக்கு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் வரும். ஓகேவா? அந்த ரிக்வஸ்ட் நான் என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் வந்து எனக்கு ரிக்வஸ்ட் வந்துருச்சு. நான் வந்து அதை இப்போதைக்கு ஒன்றும் ஓப்பன் ஆகாது, நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. திருப்பி நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணாமல் நீங்கள் டேக் டெஸ்ட் போன வச்சுக்கோங்களா, இந்த மாதிரி ஆட் வந்து கிளிக் பண்ணி விடுங்க. போன வச்சுக்கோங்களா, திருப்பி ஃபஸ்ட் நிற்கமா இருக்கும். உங்களால் என்ன செய்ய அக்செப்ட் பண்ண முடியாது. நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை டிரான்சாக்ஷன் ஐடி வர மாதிரி கொடுத்தா மட்டும்தான் நான் அக்செப்ட் பண்ண முடியும். சரியா? டிஃபால்ட் அக்செப்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour டைம் வச்சுக்கோங்க. சரி, 1 hour ரெஸ்பான்ஸ் பண்ணாட்டி நீங்கள் கால் பண்ணிடுங்க, வாட்ஸ்அப் கால் பண்ணிடுங்க. பட் 1 hour நான் பார்த்துருவோம். சரி, பார்த்தா இருக்கும். நாங்கள் அக்செப்ட் கொடுத்தாச்சுன்னா அக்செப்ட் பண்ணியாச்சு, நீங்கள் டெஸ்ட் பேட்ச் லாகின் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிஃபால்ட் மெசேஜ் வரும். அது வந்த உடனே திருப்பி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அதே மாதிரி போய் கூட உங்கள் யூசர் பாஸ்வேர்ட் இருக்கு இல்லையா, லாகின் பண்ணி இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பேஜ் காணிக்காது. நீ பேமெண்ட் பண்ணி நான் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி டேக் டெஸ்ட் போய் யூனிட் அந்த 10 கிளிக் பண்ணி இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். உங்கள் அக்கௌண்ட் கூட பார்த்துக்கலாம். மை அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் போய் கூட நீங்கள் என்னெல்லாம் கொடுத்தீங்க, என்ன பேட்ச் நீங்கள் எடுத்துருக்கீங்க எல்லாமே இதை தெரிஞ்சிடும். அக்கௌண்ட் எல்லாமே இதில் வந்துடும். டெஸ்ட்டு போடுறதுக்கு டேக் டெஸ்ட் போயிட்டு அஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ண கிளிக்கர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஜே கம்ப்ளீட்டாக மாறி இந்த மாதிரி டெஸ்ட் அமைஞ்சிடும். இப்போதைக்கு நம்ம நிறைய டெஸ்ட் பேஜ் எல்லாம் ஃபீட் பண்ணிட்டோம்.
லிங்க் வந்து ஆக்டிவேட் பண்ணலை. ஒரு 2 டேஸ்க்கு எல்லாமே ஆக்டிவ். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே இது டெமோக்கான கொடுத்துருக்கேன். சரியா? பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா லிங்க்கும் உங்களுக்கு ஆக்டிவ் ஆகும். இந்த மெயின் டாபிக் பாருங்க, பெர்சன்டேஜ், எல்சிஎம், ஐசிஎம் எல்லாமே பைலிங்குவல்ல தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லாமே டாபிக் வைஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ 25க்கு 24 போகிற மாதிரி இதான் சிலபஸ் பார்த்துக்குவோம். சரியா? இந்த அரேஞ்ச்மெண்ட்ல உங்க எல்லாமே மினிமம் ஒரு டெஸ்ட்ல 10 கொஸ்டின் வச்சு 50 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். இது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வருஷம் 1 இயருக்குள்ள கொஸ்டின்ஸ்ல ஃபீட் ஆகிட்டே இருக்கும். நீங்க தான் கரெக்டாக உள்ள வந்து கொஸ்டின்ஸை போட்டு பார்க்க இருக்கும். உங்க மேலேயும் ஸ்கோரிங் போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி இந்த போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதாச்சும் புதுசு அப்டேட் பண்ணால் உங்களுக்கு போட்டு பார்த்தீங்களா எல்சிஎம் ஐசிஎம் டெஸ்ட் ஆட் பண்ணிட்டோம் அந்த மாதிரி கொடுத்துருப்போம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருக்கும். மொத்தம் உங்களுக்கு 16 டாபிக்ஸ் வரும். 16 டாபிக்ஸுக்கும் கொஸ்டின்ஸ் பக்கா ரெடி பண்ணிட்டோம். உங்க லிங்க் மட்டும் நீங்க பர்ச்சேஸ் பண்ண உடனே ஆக்டிவேட் ஆயிடும். சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்து பழைய கொஸ்டின்ஸும் ஃபோக்கஸ் பண்ண சொல்லி பழைய கொஸ்டின்ஸும் இல்லை ஃபீட் பண்ணுறோம். ஸோ இப்போ 2022 கொஸ்டின்லாம் ஃபீட் பண்ணி வச்சுட்டோம். நீங்கள் அடுத்தடுத்த பர்ச்சேஸ் பண்ணும்போது 1 இயருக்குள்ள எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். கரெக்டாக லைனும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? எப்படி டெஸ்ட் அட்டம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஏதாச்சும் டெஸ்ட் கிளிக் பண்ணி வரிசையாக போங்க. படித்து முடிச்சவங்க டெஸ்ட் அட்டம் பண்ணுங்க. படித்து முடிக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா கூப்பன் கோட் வேல்யூ கம்மி தான். ஸோ பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. சரியா? அப்பவும் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. ஒரு டாபிக் படித்து முடிச்சுட்டு போடலாம். அதில் ஆல்ரெடி படிச்சிருக்கேன்னா நீங்கள் டெஸ்ட் அட்டம் பார்த்துக்கலாம். சரியா? டெஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணுறேன். டெஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணது இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு டைம் ஓடிட்டு இருக்கும். சரியா? கீழே தெரியும் உங்களுக்கு பாட்டம் லெஃப்ட்டுக்கான டைம் ஓடிட்டு இருக்கும். 20 மினிட்ஸ் கொடுத்துருவோம். அது மோதான் எனாஃப். அதுக்கு முன்னாடி முடிச்சிடணும். சரியா? இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி காணிக்கும். ஸோ நேம் டிஃபால்ட்டாக இருக்கும், இமெயில் டிஃபால்ட்டாக இருக்கும், ஃபோன் அமௌண்ட் இருக்காது. நீங்கள் ஃபோன் நம்பரை டைப் படித்து தான் போகணும். டைப் படிக்காமல் நீங்கள் சப்மிட் கொடுத்து சப்மிட் ஆகாது. சரியா? ஓகே, இந்த மாதிரி டெஸ்ட்டு வரும். நீங்கள் என்ன பண்ண கரெக்டாக ஆன்சர்ஸ் பார்த்து கரெக்டான முறையில் தெரிஞ்ச பைலிங்குவல் கொஸ்டின்ஸ் தான். சரியா? உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்லாம் போட்டுட்டு லாஸ்ட் என்ன பண்ணீங்க சப்மிட் கொடுத்துடலாம். நான் வந்து டிஃபால்ட்டாக சும்மா கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாமே கரெக்டாக கொடுங்க. டெஸ்ட்டை முடிச்சு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தா ப்ளீஸ் கம்ப்ளீட் ஆகுது. பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஃபோன் நம்பர் கொடுக்கணும். கொடுத்தா மட்டும் சப்மிட் ஆகும், அப்படின்னு சப்மிட் ஆகாது. சரியா? சரி, இந்த நம்பர் கொடுக்குற நம்பர் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுறீங்களா நம்பர் கொடுத்தீங்க இல்லையா, அதே நம்பருக்கு மாற்றி கொடுத்துறாங்க. சரியா? கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா பேஜ் ஓப்பன் ஆகும். சரியா? இந்த பேஜில் வந்து கம்ப்ளீட்டாக ரிசல்ட் காமிச்சிடும். 10க்கு 1, மொத்த கொஸ்டின்ஸ் 10, அட்டம் பண்ண கொஸ்டின் 4, அதில் கரெக்ட் ஆன்சர்ஸ் 1, தப்பு 3. சரியா? எல்லாமே கொடுத்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தப்பான ஆன்சர்ஸ், கரெக்டான ஆன்சர் பச்சை கலர் இருக்கும், தப்பான ஆன்சர் சிவப்பு கலர். நீங்கள் கொடுத்த ஆன்சர் 220, பட் கரெக்ட் ஆன்சர் 175 அப்படி காமிச்சிடும். சரியா? சப்போஸ் உங்களுக்கு இந்த கொஸ்டின் டீட்டெயில் விளக்கம் வேணும்னு நினச்சா இந்த இடத்துல கிளிக் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ண உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே அந்த கொஸ்டின்ஸ்க்கான டிஃபால்ட் எல்லாமே விளக்கம் கொடுத்துரும். அதை நீங்கள் ஃப்ரீ யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இந்த மாதிரி தான் சப்போஸ் கரெக்டாக கொடுத்தா பிரச்சனை இல்லை. 3 டிஃபரன்ஸ் சரி தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நீங்கள் கிளிக் பண்ணது பி சாய்ஸ், ஆன்சர் ஏ சாய்ஸ், பச்சை காமிச்சிருக்கும். இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ண என்ன தான் கரெக்ட் தான். ஸோ பச்சையை காமிச்சு பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல நீங்கள் சோப்பு செகண்ட் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ண ஆன்சர் உங்களுக்கு சி சாய்ஸ். இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ண ஆன்சர்ஸ் கரெக்டாக கொடுத்துரும். கரெக்ட் ஆன்சர்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஆக்சுவலாக கிளிக் பண்ணி தப்புனா சோப்பு காமிச்சிடும். கிளிக் பண்ணால் விட்டிங்கன்னா பச்சை கலர் இருக்கும், க்ரீன் கலர் இருக்கும். நீங்கள் ஆன்சர்ஸ் பார்த்து கூட சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? தேவை கொஸ்டின் கிளிக்கர் கொடுத்தா ஒரு வீடியோ ஓப்பன் ஆகும். அது கம்ப்ளீட் விளக்கி கொடுத்துருப்போம். ஆன்சர்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இதுதான் இவ்வளோதான் விஷயம். நீட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ரீடேக் கூட கொடுத்து ஃபஸ்ட்டே கொடுத்துறாதீங்க. ஒரு 2 எக்ஸாம்ஸ் போனதுக்கப்புறம் திருப்பி நான் மார்க் கம்மியாக இருந்துச்சு, ஒரு டாபிக் முடிச்சிட்டேன், திருப்பி கூட போட்டுப்பாங்க ஆசைப்பட்டா ரீடேக் குயிஸ் கொடுத்துக்கலாம். ரீடேக் குயிஸ் ஆப்ஷனல், சில நேரங்கள் இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால் 1 டைம் போடும்போதே கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து டெஸ்ட் பண்ணி போட்டு பாருங்கள். சரி, இது வந்து சில நேரங்களில் காணாது, சில நேரம் இருக்காது. நம்ம சில விஷயங்கள் பண்ணும்போது அந்த ரீடேக் குயிஸ் எடுத்துரும். சில அப்டேட் கொடுக்கும்போதோ சில ப்ரோக்ராம் லான்ச் பண்ணும்போது அந்த ரீடேக் குயிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லாமல் கூட இருக்கலாம். இருந்துச்சுன்னா ரீடேக் எடுத்துக்கும், இல்லாட்டி விட்டுருங்க. சரியா? இவ்வளோ விஷயம். சரியா? இது வந்து இப்போதைக்கு நம்ம யூனிட் 10 லான்ச் பண்ணியிருக்கோம். உங்கள் சப்போர்ட்டை பொறுத்து கண்டிப்பாக நம்ம எல்லாமே லான்ச் பண்ணிடுவோம். பட் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நம்ம வந்து ஒரு விஷயம் கொடுக்குறோன்னா யூஸ் பண்ணணும், கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். சும்மா டெஸ்ட் ஜாயின் பண்ண அப்படிலாம் இல்லை, ப்ராப்பராக டெஸ்ட் எழுதுங்க. திருப்பின்னு சொல்லி 20 மினிட்ஸ் மோதல் எனாஃப். 10 கொஸ்டின் கொடுக்குறோம், 20 கொஸ்டின்ஸ் போதுமானது. கியூஆர் கோடு இது ஓஎம்ஆர் ஷீட் பக்கத்தில் வச்சு ஷேர் பண்ணலாம், ஓகே தான். டைத்துக்குள்ளே போட்டு முடியும் பாருங்கள். 25 ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, 25 கொஸ்டின் மினிட்ஸுக்குள்ளே நீங்கள் 25 கொஸ்டின் போட்டு முடிக்கணும் மெயின் எக்ஸாமில். பட் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது காரணத்தினால டைம் ஜாஸ்தியாக கொடுக்குறோம். ஸோ இன்னும் டெஸ்ட்டு போக டைம் குறைக்க தான் போகிறோம். ஸோ கொஞ்சம் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போர்ட் கொடுங்க, நல்லா எழுதுங்க. என்ன டவுட்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கம்ப்ளீட் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். சேனலில் வீடியோஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தேன். சமைச்சு புக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துட்டேன். பழைய கொஸ்டின்ஸும் விளக்கங்களோடு ஷார்ட்கட்ஸோடு கிளாஸஸ் கொடுத்துட்டேன். அதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டுக்கு பேமெண்ட், அதுவும் லிமிட்டட் பேமெண்ட் தான், ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? இது போக என்ன டவுட்டு, பேமெண்ட் என்ன டவுட்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வித் ப்ரூஃபோடு ஸ்க்ரீன்ஷாட் போடுங்க. என்ன ஏதாச்சும் சொல்லி கொடுத்துறேன். ஆனால் நீங்கள் பேமெண்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை கண்டிப்பாக அனுப்பணும். அனுப்பிட்டு சொன்னால் மட்டும்தான் நம்ம அக்செப்ட் பண்ண முடியும். மறந்துடாதீங்க. சரியா? டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசாக ஏதாவது டெஸ்ட் லான்ச் பண்ணால் அங்கே அப்டேட் பண்ணிடுவோம். சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமும் கீழே கொடுத்துருக்கேன், லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இதை பிடிச்சு நினைக்கிறேன். ஸோ உங்கள் சப்போர்ட் கொடுங்க, உங்கள் ஃபீட்பேக்கும் கொடுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். டாடா, பை, டேக் கேர்.